அப்பனே முருகா, பழனி ஆண்டவா, எங்களை எல்லாத்தையும் நல்லா வாழ வைங்கப்பா. யாருக்கும் எந்த கெடுதலும் வரக்கூடாது. நாங்கள் எந்த தப்பு செஞ்சுருந்தாலும் மன்னிச்சிருப்பா. மன்னிச்சு எங்களை நல்லபடியாக வாழ வைங்கப்பா அப்படின்னு மனசார நம்ம முருகனை கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டா அவர் நம்மளை கண்டிப்பாக நல்லபடியாக வாழ வைப்பாருங்க. நம்பி மனசார வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக முருகன் நம்மளை எப்போதும் கைவிட மாட்டார். நம்ம குழந்தைங்கள நல்லா வாழ வைப்பார். முருகன் கோயிலுக்கு போயிருந்தேங்க. முருகன் சாமி, பைரவர் சாமி, அம்மன் சாமி, சிவன் சாமி, விநாயகர் சாமி, நிறைய தெய்வங்கள் அங்கே இருந்தாங்க. அவ்வளோ சாமியாக அவ்வளோ அழகழகாக இருந்தாங்க. அது கருப்பு சாமி, ஐயனார் சாமி, சிவன் சாமி, பைரவர், கால பைரவர்னு சொல்லுவாங்க அந்த சாமி, எல்லா சாமியும் இருந்தாங்கங்க. சரி நீங்களும் பாருங்கள். இதை நம்ம இப்போ வீடியோ மூலிமா எத்தனை சாமியை பார்க்கலாம். நீங்களும் பாருங்கள். சாமி நீங்கள் பார்த்து கும்பிட்டாவே போதுங்க. கோயிலுக்கு தான் போகணுங்கிறதில்ல. இப்போ நம்ம ஃபோனில் சாமியை பார்த்து கும்பிட்டுக்கிட்டாவே சாமி மனசார எங்கேருந்து கும்பிட்டுக்கிட்டாலும் அவர் நம்மளுக்கு அருள் புரிவாருங்க. நின்ன இடத்துல நின்று மனசார நின்று, அப்பா முருகா எங்களை காப்பாற்றுப்பா, நாங்கள் போகிற பாதை தவறாக இருந்தால் அதை சரி பண்ணி சரியான வழிக்கு போக வைங்கப்பா, காப்பாற்றுப்பா அப்படின்னு மனசார நம்ம வேண்டிக்கிட்டோம்னா முருகன் கண்டிப்பாக ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டாருங்க. நம்மளை கண்டிப்பாக காப்பாற்றுவாருங்க. வராகி அம்மன் சாமிங்க. வராகி அம்மனை மனசார நம்ம நினச்சோம் அப்படின்னாவே போதுங்க. நம்ம மனசில் நினச்சி வராகி அம்மா எங்களை காப்பாற்று அப்படின்னு நினச்சிட்டா போதும். கண்டிப்பாக காப்பாற்றுவாங்கங்க. காப்பாற்றி நம்மளை நல்ல வழிமுறையில் கொண்டு போவாங்கங்க. நம்ம மேலே தப்பு இருந்தாலும் அதை திருத்தி நல்லபடியாக வாழ வைப்பாங்கங்க. கன்னிமார்கள் சாமி அத்தனை பேரும் நம்மளை கூட இருப்பாங்கங்க. கூட இருந்து நம்மளை நல்லா வழி காட்டுவாங்க, வழி நடத்துவாங்க. நம்ம பிள்ளைங்கள நல்லா படிக்க வைப்பாங்க, நல்லா பார்த்துக்குவாங்கங்க. தட்சிணாமூர்த்தி சாமி, தட்சிணாமூர்த்தி சாமி எங்களை காப்பாற்றுப்பா அப்படின்னு சொன்னால் போதும், அவரும் ஒடியாருவாருங்க. நம்ம கூப்பிட்ட குரலுக்கு ஒடியாந்து நம்மளை காப்பாற்றுவாங்க. நம்ம பிள்ளைங்கள காப்பாற்றுறோம், நம்மளை காப்பாற்றுற தெய்வங்கள் இவங்க எல்லாரும். நம்ம மனசார கையெடுத்து கும்பிட்டா போதுங்க. எல்லா தெய்வமும் கண் முன்னாடி வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. அதனால் நீங்கள் கவலைப்படாத முருகான்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அவர் முன்னாடி வந்து நிற்பார், காப்பாற்றுவாருங்க.